Hi friends, welcome to our channel Art and Lifestyle. நம்ம சேனலில் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி குக்கிங் ரெசிபியில் ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியனை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நீளமாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டுடுறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுடுறேன். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த ஸ்லைஸில் போட்டால் தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இப்போ ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு ஃபில்டரில் எடுத்து தனியாக வச்சிடுறேன். ஆயில் நல்லா ட்ரைன் ஆகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் பெப்பர், ஒரு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் உருளைக்கிழங்குல இருக்க எண்ணெய் நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். அதே பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணதை பேனில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இந்த ஆம்லெட் மேக்ஸிமம் 3 பேர் நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆம்லெட் வெந்துடுச்சான்னு சைடில் இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும். ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பேன் மேலே ஒரு பிளேட்டை வச்சு பேனை ஃப்ளிப் பண்ணி ஆம்லெட்டை பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்லேருந்து ஸ்லோவாக பேனில் மாற்றிக்கலாம். ஆம்லெட் 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பேனை ஃப்ளிப் பண்ணி பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, யம்மியான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ண ஆம்லெட் எந்த அளவுக்கு உள்ளே வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஆம்லெட் நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.